இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்பதுனா கற்புக்கு அரசி. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கற்புக்கு அரசி. சரி, இந்த தலைப்பின் கீழே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த கற்புக்கு அரசி, அவளுடைய பெயர் என்ன? 6ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சரி, இப்ப என்ன இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கற்புக்கு அரசி அவளுடைய பெயர் என்ன? சூலமித்தி. சரி, சூனேம் என்கிற ஊரின் அருகில், அந்த சூனேம் ஊரிலிருந்து அவள் வந்தவள் தான். அவளுக்கு பேர் என்ன பேரு? சூலமித்தி. சரி, இந்த கற்புக்கு அரசியினுடைய பெயர் என்ன? சூலமித்தி. கவனிங்க, சூனேம் என்கிற ஊரிலிருந்து அவள் பிறந்தவள். சரி, இந்த பகுதியிலே நம்ம படிக்கும் பொழுது என்னத்தை தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த செய்தியினுடைய தலைப்பு கற்புக்கு அரசியாக இருந்தாலும் அவருடைய பெயர் என்ன? சூலமித்தி. சரி, இந்த சூலமித்தி ஒரு இன்றைக்கு இருக்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அடையாளமாக இருந்தாலும், இன்னைக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை இவைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த சூலமித்தியாகிய இருக்கக்கூடிய இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி வா, திரும்பி வா. சொல்லுங்க, திரும்பி வா, திரும்பி வா. சபையே, நீ திரும்பி வா, திரும்பி வா. எங்க திரும்பி போகணும்? நாம் எங்கே திரும்பி இருக்கிறோம்? எங்கே திரும்பி வர வேண்டும் அப்படின்னா, இந்த சூலமித்திக்கு இந்த உன்னத பாட்டுல 2 நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சாலமோன், இன்னொன்று பிரியமான நேசர். கவனிங்க, இந்த பிரியமான நேசர் யார்? இந்த சாலமோன் யார்? இந்த சாலமோனுக்கும் பிரியமான நேசருக்கும் இடைப்பட்டு நிற்கக்கூடிய இந்த சூலமித்தி யார்? இந்த சூலமித்தியினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பின் வாழ்க்கை என்பது என்னன்னா, திரும்பி வா. எதற்காக திரும்பி வர வேண்டும் என்ற நிலையில நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தினால நமக்கு நிறைய விடுதலைகளும் உண்டு. சரி, இப்ப இந்த சூலமித்தி யார் அப்படின்னா, இந்த சூலமித்தி ஒரு கிராமத்துல, சுனேம் என்கிற ஊர்ல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு பெண், ஒரு யங் மெய்டன், ஒரு யங்கு, அதாவது ரொம்ப ஒரு இளமை பருவத்தில் ஒரு பெண். இந்த பெண் என்ன செய்யறானா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள். அந்த ஊர்ல, அந்த சூனேம் என்கிறதான ஊர்ல இன்னொரு நபரும் நேசர், ரொம்ப ஒரு யங்கான ஒரு வாலிபனும் என்ன செய்கிறான்? ஒரு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல இன்னும் அநேக நண்பர்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஊர்ல? சூனேம் என்கிற ஊர்ல. இது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த ஊர் இருக்கிறது அப்படின்னா, எருசலேம்ல சாலேம், அந்த சாலமோன் ராஜா மிக பிரபலமாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஆளுகையின் கீழே இந்த சூனேம் என்கிறதான செழிப்புள்ள ஒரு நல்ல நாடு, ஒரு கிராமத்துல இந்த பெண்ணு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய இனத்திலேயே ஒரு வாலிபனும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். மந்தைகளை மேய்க்கக்கூடிய அநேக ஒரு கூட்டமே இருக்கிறது அவர்கள் ஊர்ல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நேசரும், அதாவது இந்த சூலமித்தியும்
ரொம்பவும் அன்பாக நேசமாக பழகுகிறார்கள். எப்படி பழகுகிறார்கள் என்றால், நிச்சயமாக இந்த நேசருக்கு இந்த சூனமித்திக்கும், சூனைமூராளாகிய இந்த சூலமித்திக்கும் ஒரு உறவு, அன்பின் ஐக்கியம் ஏற்படுகிறது. மந்தை மேய்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுகிறது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா அன்பா பழகுறாங்க. அன்பா பழகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, இவங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடமா போக 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 இவருடைய அன்பின் நேசங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த உன்னத பாட்டில் திராட்சை தோட்டத்தை பார்க்கிறோம். அதே போல அநேக வாசனை நிறைந்த ஃப்ராக்ரன்ஸ் நிறைந்த மரங்களை பார்க்கிறோம். அநேக வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை பல வருஷங்களுக்கு ஒரு முறையோ வரக்கூடிய அந்த பழங்களின் வகைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். மேன்ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தூதாயும் பழம், இதெல்லாம் நம்ம இந்த பைபிளில் வாசிக்கிறோம். ஃப்ளவர்ஸ், பூக்கள் எல்லாம் பற்றி வாசிக்கிறோம். நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய ஒரு செழிப்பான இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மந்தைகளை மேய்த்து கொண்டு போகிறார்கள். போகும்பொழுது இவங்க ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளில் கர்மேல் போன்ற பகுதி பக்கத்தில் இருக்கிற அந்த மலைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிச்சிலி பழம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிச்சிலி பழம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஆப்பிள் மரம், ஆப்பிள் பழம். அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அமர்ந்து அந்த மரத்தடியில் கீழ்ந்து அமர்ந்து ஆடுகளை இளைப்பார பண்ணிட்டு இந்த நேசரும் இந்த சூலமித்தியும் ரொம்ப நேசித்து அந்த பழங்களை பழுத்து அப்படியே கீழே விழுவதை எடுத்து சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்த காலங்கள். இந்த இளமை பருவம், இந்த நேசரும் சரி, மாமிசீக ரீதியாக பார்த்தோம்னா இந்த சூலமித்திக்கும் அந்த நேசருக்கும் அன்பின் உறவு தான் இருக்கே தவிர, பாசத்தின் உறவு தான் இருக்க தவிர மாமிச சம்பந்தமான எந்த ஒரு பாவ உணர்வுகளும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நேசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி சாலமோன் ராஜா என்ன பண்றாரா, அவர் திடீரென்று சொல்லி நம்முடைய சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அவர் பயணம் செய்வோம் என்று அவர் என்ன பண்றார்னா, ரதத்தை பூட்டுன்றார். அப்ப ரதத்தை பூட்டின உடனே சாலமோன் ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த நாட்களுடைய ரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை தூக்கி சுமக்கின்ற ஒரு சின்ன ரதம் எல்லாம் இருக்கும். 4 பேர் தூக்கி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க, பல்லாக்கு போன்ற இப்படிப்பட்ட இதெல்லாம். ஆனால் இது ரதமாகவும் இருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரதத்திலே வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கு. கிராமங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த சாலமோன் ராஜா வருகிறார். வந்து கொண்டே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி இவருடைய கண்களிலே தென்படுகிறது, அந்த சூனைமூரில மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற அநேக மந்தைகளை பார்க்கிறார். ஆகா, எவ்வளவு அழகான ஊர், எவ்வளவு செழிப்பா இருக்கு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரசிக்கிறதற்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்துகிட்டு இருக்கும்போது சூனமூர்ல பார்க்கும்போது ஆடுகள் மந்தைகள் மேய்த்து கொண்டிருக்காங்க. அதுல ஒரு அழகான பெண்ணு, அருமையான அழகு, அப்படியே முகம் என்ன, அவளுடைய ட்ரெஸ் என்ன, அவளுடைய உடைமை என்ன, அவளுடைய ஸ்டைல் என்ன, எல்லாம் பார்க்கும்போது நான் இப்படிப்பட்ட ஒரு அழகை நான் என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்கலையே, தூக்குடாவல அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. உடனே போறாங்க, ராஜா போறாரு, போய் இப்படி ஒரு அழகான பிள்ளைய நம்ம என்ன செய்யல, பார்க்கல, அவளை கூப்பிடுங்க என் அருகிலே அப்படின்றாரு சாலமோன் ராஜா. நல்லா கவனிக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே ராஜா வருவது எதிர்பார்க்காம வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நேசரும் தன் மந்தை மேய்க்கிற இன்னொருத்துல மேய்ப்பனி நேசரும் ராஜா எங்க வந்துட்டாரு, சூனைமூருக்கு வந்துட்டாரு. வந்து அந்த பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா மந்தைகளும் இருக்கிறாங்க. திடீர்னு ராஜா வந்த உடனே எல்லா மந்தைகளை விட்டுட்டு இப்படி பார்க்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி சூலமித்தியை பார்க்கும்போது அப்படியே ஸ்டைலாக அந்த பிள்ளை அப்படியே வருது. வந்தோடனே சூலமித்தியை கூப்பிடுங்க, என்னிடத்தில் வர வரீங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உடனே சூலமித்தி உன்னை ராஜா அழைக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அவன் சூலமித்தி, கள்ளம் கபடம் இல்லாத அந்த சூலமித்தி ஓடுகிறார். ஓடி போய் ராஜாவே சொல்லுங்க அப்படின்றா. கவனிங்க,
இப்பொழுது அந்த மந்தையை விட்டுட்டு என்னுடைய ரதத்தில் ஏறு அப்படின்றார். ராஜா சொல்லுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, தட்ட முடியாது. உடனே ராஜா அந்த பல்லாக்கிலையோ அந்த ரதத்திலேயோ ஏறுறா. இப்ப யாருக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நேசருக்கு, ஐயோ என் ஆளை கொண்டு போறாரு, யாரை கொண்டு போறாரு, என் ஆளை கொண்டு போறாரு. அடி வைத்தெல்லாம் கலக்குது. அவர் எந்த நிலையில திகைச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நேசரு நிக்கிறாரு, சிலையா நிக்கிறாரு. சாலமோன் இங்க கூப்பிடுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண, தூக்குங்க மேல. இப்ப நேரா மந்தையில் உள்ளவங்கலாம், மந்தைகள் மேய்ப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லாரையும் பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றா, ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ரதத்துல ஏறுறா. ஏறின உடனே அவங்க சொந்த வந்தாங்க எல்லாம் வராங்க. இந்த சூலமித்தினுடைய சகோதரமார்களுக்கு சொல்லப்படுகிறது, ராஜா இந்த மாதிரி வந்தாரு, சூலமித்தி என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு. நேசர் அவர் என்ன செய்யறாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இந்த சம்பவம் நடக்கா. இவங்களுக்குள்ள நேசருக்கும் இந்த சூலமித்திக்கும் நான் சொன்ன அதிகமா பாவத்தின் உணர்வல்ல, இந்த அன்புக்கு பாவமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட உணர்வுகளோடு என்றைக்காவது நமக்கு நம்முடைய குடும்பம் இனத்தாரோடு நிச்சயமாய் நமக்கு ஒரு நிச்சயம் நடக்கும், அடுத்து ஒரு திருமணம் நடக்கும், நிச்சயமாய் நாம் சந்தோஷமாய் வாழலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்த தருணத்துல சாலமோன் வந்து ரதத்துல ஏற்றி போயிட்டு என்ன பண்ணிட்டார்னா, நேர போய் அரண்மனையில போய் அந்த அரண்மனை தாதிமார்கள், அதாவது இந்த சூலமேத்திக்கு தாதிமார்களை நிறைய பேர் கூப்பிட்டு போயிட்டு, அங்க ஆல்ரெடி ஏற்கனவே சூலமித்திய அந்த சாலமோன் நேசித்தது போல ஆல்ரெடி நிறைய பேர் அங்க எருசலேமின் குமாரத்திகள் அரண்மனையில் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சாலமோனுக்காக ராஜ பட்டத்துக்காக ரெடியா பேர் தயார் நிலையில இருக்காங்க. இப்போ சூலமித்திய கூப்பிட்டு வந்த உடனே மற்ற எருசலேமின் குமாரத்திகளுக்கெல்லாம் என்ன பியூட்டியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு, என்ன அழகான பிள்ளையை கூட்டு வந்துட்டாரு, ஐயோ நமக்கு கிடைக்காத இவளுக்கு கிடைச்சிருமே அப்படின்னு. எல்லாருக்கும் எருசலேமின் குமாரத்திகளுக்கெல்லாம் என்ன நோக்கம்னா, எப்படியாவது அந்த ராஜாவுக்கு நம்ம என்ன ஆயிரணும், ராணி ஆயிரணும். நிறைய வீட்டில் ராணி பட்டம் தான் அதிகமாக இருக்கு. நடி ராணி மாதிரி ஆடுற அவாக. இப்போ உடனே இந்த வார்த்தையை கட்ட உடனே வேற நாங்கள் எப்படி ஆடணும், இப்படித்தான் ஆடுவோம் அப்படின்னு நிறைய குடும்பத்தில் ஆட்டம் நிற்கலை. ஆனால் அந்த அரசாங்கத்துக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே சூலமித்து என்னைக்கும் கேஷுவலாக, என்னைக்குமே என் வாழ்க்கை என் நேசரோடு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான்னா அவள் வைக்கிறா. அப்போ சொல்றாரு, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாரு சாலமோன், யாரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல, சூலமித்தியை டிஸ்டர்ப் பண்ணலை. அதில் வர்ற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு, அவளை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், அவள் எப்பொழுது கவனிங்க, அவளுக்கு எப்பொழுது மனதாகுதோ அப்பொழுது அவள் என்னிடத்தில் வரட்டும். ஆனால் ராஜாவுடைய உத்தரவுப்படி, நல்லா கவனிங்க, ராஜ பட்டத்துக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமான நிலையில் இருக்காங்க. ஆனால் இவளுக்கு ஃபுல் ரெக்கமெண்ட் ராஜாவே இருக்கிறார். ராஜாவே கூப்பிடுறாரு, எப்ப நீ விருப்பமோ அப்ப வந்துரு, எப்போ உனக்கு விருப்பமோ அப்ப வந்துரு. மீதி எல்லாம் பார்க்காங்க, என்னடா இந்த இப்படி இவ்வளவு பியூட்டியா இருக்கிறாளே இந்த சூலமித்தி, ஆனா எல்லாருமே ஒயிட்ல இருக்காங்க, இவன் மட்டும் பிளாக். அங்கு மந்தை மேய்க்கிற அந்த சூனமூர்ல என்ன செய்யறான் நேசரு, அப்படியே தவித்து கொண்டு இருக்கிறார், அப்படியே உள்ளத்தை அப்படியே. இப்ப நீங்க கவனிக்கணும், இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு இடைப்பட்ட நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ராஜா அரண்மனையில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறன்னா, இவன் அடிக்குவதோடவை ராஜா வந்து எப்போ இவ சம்மதிக்கிறாளோ அந்த சம்மதத்துக்காக ராஜா என்ன செய்கிறாரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இவளுடைய சம்மதத்துக்காக யார் காத்திருக்கிறா, ராஜா காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே சம்மதித்த ஒரு இடம், எந்த இடம், நேசர். எந்த இடம், நேசர். எவ்வளவு அழகான ஒரு சம்பவத்துக்குள்ள நம்ம அப்படியே வாரோம். அல்லேலூயா. அன்றைக்கு ராஜா பக்கத்துல யார் இருக்கா, சுனேம், ஒரு அழகிய
சூலமித்தி. சரி, இந்த சூலமித்தி இருந்த உடனே இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இப்போ அந்த இடத்துல சாலமோன் ராஜாவிட்ட இருக்கிறாங்க, இந்த அம்மா இருக்கிறாங்க. இருந்த உடனே அவளை என்ன செய்ய, தனியாக அறை கொடுத்து தனியாக அவளை தாதிமார்கள் கொடுத்து என்னைக்கு அவளுக்கு மனசோ அப்போ வந்து என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு என்ன சாலமோன் ராஜா சொல்லிட்டாரு. இதை நீங்கள் தொடர்ந்து இந்த பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில் இருக்கும். சரி, இப்படி நடக்குதா? இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, கடைசியில் இவள் ராஜாவுக்கு மனைவியா, இவள் தன்னுடைய நேசருக்கு மனைவியா, இப்போ நடு பகுதியில் வந்து மாட்டிக்கிட்டா. இப்போ இவள் ராஜாவுக்கு மனைவியாக போறாளா, தன்னுடைய நேசருக்கு மனைவியாக போறாளா? அதுதான். சரி, இப்ப கவனிங்க. இப்ப இடைப்பட்ட விஷயத்துல தான் நாம் சபையினுடைய சத்தியம் இந்த இடத்துல மலர்கிறது. அல்லேலூயா. சாரோனில் பூத்த ரோஜா, ஒரு சபையினுடைய நிலை எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள. சாப்டர் 5 ஒன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன். போதும், கவனிங்க. நான் நித்திரை பண்ணினேன். யாரு? சூலமித்தி. எங்க நித்திரை பண்ணுகிறாள்? ராஜ அரண்மனையில. நம்மாலு சேர்ல நித்திரை பண்ணுது இந்த சூலமித்தி. அந்த சூலமித்தி எங்க நித்திரை பண்ணினாள்? ராஜ அரண்மனையில தூங்கி கொண்டிருக்க. ராஜா சொல்லிட்டாரு, அவளை நீங்க என்ன செய்யாதீங்க, இங்கிலீஷ்ல தான் சொல்லுங்களேன், என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ராஜாட்ட போன ஆளு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தப்பிச்சு வந்த சரித்திரமே இல்லை மனுக்குலத்தில். ஆனால் கர்த்தரால ஆகும், கர்த்தரால முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ ட்ரீம் வந்துகிட்டு இருக்கு, கனவு வருது. இந்த கனவுல இப்ப யார் வரானா, 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, இப்போ கதவுல இங்க பாருங்க, அரண்மனைக்கு வந்துட்டாரு. யாரு? நேசர் அரண்மனைக்கு வந்து கதவை தட்டுறாரு. டக்கு டக்கு டக்குன்னு அப்படி தட்டின உடனே இந்த அம்மா கனவெல்லாம் சாலமோன் இல்லை, யாரு? நேசர். ஐயோ வந்துட்டாரு. அத்தான் கதவை தட்டுறது. தட்டும் போது எப்படி பேசுறாராம்? என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற, கதவை திற. என் தலை பனியினாலும், ஐயோ நான் பனியில நனைஞ்சு வந்திருக்கிறேன், என் தலைமயிர் இரவில் பெய்யும் ஐயோ நான் நைட்டெல்லாம் காலையில உன்னை தேடி வந்திருக்கிறேன், நனைந்திருக்கிறது என்றார். நனைஞ்சிருக்கு, சீக்கிரம் தர. அப்ப மேடம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், என் வஸ்திரத்தை நான் இப்பதான் என்ன செஞ்சேன், கலற்றி ஐயோ சேலை, என் ட்ரெஸ்ஸு, என் ஃப்ராக்கு, இப்பதான் ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டேன், இப்போ உடனே நீங்க தரேன்னு சொல்றீங்களே, அடுத்து நான் எப்படி அதை திரும்பவும் ஐயோ திருப்பி நான் அதை எப்படி என்ன செய்வேன், உடுப்பேன், அதை வந்து உடுத்திட்டு வந்து துறப்பேன். என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை இப்பதான் நான் கழுவிட்டு வந்து படுத்திருக்கேன், திருப்பி எப்படி நடந்தோம்னா அழுக்காகுமே, நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன், திருப்பி வந்து கதவை திறக்கிறதுக்கு நான் இதெல்லாம் அழுக்காயிருமே. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். இந்த அம்மா திறக்க மாட்டேக்கு. இந்த அம்மா புரியலையா? இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா என்ன செய்யல, துறக்கல. என்ன சொல்றாங்க? அன்பின் மிகுதி, பாசத்தின் மிகுதி, நேசத்தின் மிகுதி, எல்லாத்தையும் உச்சகட்டத்தில் இருக்கு. நேசர் 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 நேசர். ஆனா வரல. ஐயோ நான் எப்படி வருவேன், நேசர் நீங்க நிப்பீங்க,
நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும்போது திருப்பி அந்த ஓட்ட வழியாவது என்னது சாவி போடுவோம்ல, அந்த ஓட்ட வழியில திறந்துட்டு இந்த விரலையாவது இப்படி நகட்டி பார்க்கிறார். இப்படியாவது நீ திறப்பையா அப்படின்னு. கவனிங்க. அப்படி இந்த அம்மா என்ன செய்யல, ஐயோ வந்துடுறேன் இருங்க துறக்க வாரேன் அப்படின்னு இவங்க ரெடியாகி வரங்களையும் அந்த டைமிங் ஃபினிஷ்ட். அவர் வந்து கதவை தட்டிட்டு துறக்க சொல்லும்போது துறக்காம அந்த கதவு இப்போ என்ன செஞ்சிருக்கு, அடைச்சிருக்கு. இவங்க போய் துறக்கங்களையும் அவர் அந்த டைம்ல அங்கே இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிற சத்தியம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அம்மா நேசிக்கிற நேசர் நிச்சயித்த நாட்கள் என்ன, திருமணமாக போகிற அந்த ஃபெய்த் என்ன, விசுவாசம் என்ன, அந்த எண்ணம் என்ன, எல்லாம் நேசர் மேல இருக்கு. சாலமோனு இவரை என்ன செய்ய, இந்த அம்மாவை மேரேஜ் பண்ணி ஒரு பெரிய 1000 ஒருத்தியம்மான்னு கூட வைக்கிறதுக்கு இவர் ரெடியான நிலையில நிற்கிறாரு. 300 பத்தாதுன்னு 700 முடிச்சு அதுக்கு மேலேயும் இந்த அழகை கூட்டு வந்து முன்னாடி வச்சுட்டார். நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணுக்கு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்த மேன்மையும் மகத்துவம் மகிமையும் அந்த இடத்த கிடைச்ச உடனே இவள் தூங்குனாலும் யாருடைய கனவு, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், எல்லாமே நேசர் மேல் வச்சிருக்கிற அன்பு ஐக்கியம் எல்லாமே சரிதான். ஆனா கொஞ்சம் கதவு திறக்கிறதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நேசர் கண்டிப்பா அந்த டைமிங்ல இருந்து அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. இப்ப கவனிங்க, அந்த இடத்துல கதவை திறக்கிறதுக்காக வேண்டி போனதுக்கு அடுத்த வசனம் படிக்கிறோம். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் அப்படி நிறைய சொல்றாங்க. 4வது வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இப்ப கவனிங்களா, கவனிச்சிங்களா, என் உள்ளம் யார் நிமித்தம், அவர் நிமித்தம். கதவு நல்லா கவனிங்க, அவர் நிமித்தம் என்ன செஞ்சு எனக்கு பொங்கினது. சந்தோஷம் சரிதான். உன் நேசர் மேல் வைத்திருக்கிற உன் சந்தோஷமா இருக்கிற என்னைக்கு இருந்தாலும் என் நேசரை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என் நேசர் தான் எனக்கு, அவர்தான், அவர்தான், அவர் மேல நான் பிரியமா இருக்கேன். அந்த ஆர்வ உணர்வுகள் இருக்குது, எல்லாமே சரிதான். இங்க வாசிக்கிறோம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். இந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க, என் உள்ளம் பொங்கினது. இங்க பாருங்க, இப்ப சடன்லியா இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும், எவ்வளவு பாசம், எவ்வளவு உறவுகள், எவ்வளவு நேசங்கள் இருந்தாலும் என்ன திறந்திருக்கணும், உடனே கதவை திறந்திருக்கணும். ஏன்னா அந்த நேசர் அந்த டைமிங்ல என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க லேட்டா, உறவு முறிந்து போகல, நேசருக்கும் இவர்களுக்கும் உள்ள அந்த உறவு பிரிந்து போகல, முறிந்து போகல, அந்த பாச உணர்வுகள் என்ன செய்யல, வராம போகல, அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த எல்லா விதமான நன்மையான காரியங்கள் எல்லாம் குறைஞ்சு போகல, எல்லாமே இந்த அம்மாக்குள்ள இருக்குது, எல்லாமே இருக்கு. அவர் மேல உள்ள வச்ச பாசம், நேசம், அன்பு, ஐக்கியம், சமாதான குறைச்சல்கள் எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு நேசங்கள் இருக்கிறது, எல்லா பாசங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா லேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, லேட் பண்ண, லேட்டா போய் கதவை என்ன செஞ்சிட்டாங்க, சாக்கு போக்குகள் சொல்லி திறக்க போனாங்க. அங்க நேசர் என்ன செய்யல, அந்த இடத்துல இல்லை. இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, நேசர் இல்லை. உடனே இப்ப என்னன்னா, கதவுக்கு உள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் சபையின் காலம். இந்த கதவுக்கு உள்ளே இருக்கிற காலம் தான் என்ன காலம், இந்த சபையின் காலம். உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அவர் இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த திருச்சபையின் அவயங்கள் இருக்கக்கூடிய எல்லா புறஜாதிகளின் மக்கள் வேறுபாடற்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அவருடைய
இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாகிய எல்லா சபைகள், இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான். இது கதவு அடைக்கப்பட்டு உபதேசங்கள் சொல்லப்படுகிற காலம். இந்த சபை, இந்த கதவு திறந்துருச்சு பார்த்தீங்களா, இது அதுக்கடுத்து என்ன காலம் அப்படின்னா உபத்திரவத்தின் காலம். இந்த கதவுக்கு அடுத்து என்ன காலம்? எல்லாம் சொல்லுங்க, என்ன காலம்? நான் முடிஞ்ச உடனே கேட்பேன். இது கதவு திறந்த உடனே அது என்ன காலம்? சரி, அந்த கதவு திறக்கப்படுவதற்கு அப்பாற்பட்டும் இந்த கதவு திறக்காதனுடைய முன்பகுதியாகிய அந்த காலமும் என்ன அப்படின்னா, நடுவில் யார் வந்து நிற்கிறா? யார் வந்து நிற்கிறா? இயேசு கிறிஸ்து கதவு நிலை நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கதவை தட்டும் போதே நம்ம கதவை திறக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த சபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் உங்களுக்கு எப்படி சொன்னாரோ, எழுந்தருளி போனாரோ, அப்படியே அவர் மீண்டுமாய் வருவார். எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த சபையை அழைக்க வரும்பொழுது, சூலமித்தியே நீ திரும்பி வா. நேசனுடைய விருப்பம் என்ன? எப்படியாவது நீ என்ன செய்யணும்? நீ போன, ஆனா திரும்பி என்ன செய்யணும்? வரணும். யாருடைய நோக்கம்? நேசரி நோக்கம். சரி, கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நேசர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அரண்மனைக்கு போனாலும் சரி, அவள் சாலமோனின் மகிமையை பார்த்தாலும் சரி, அங்கு சொத்து சுகங்களை பார்த்தாலும் சரி, அழகுகளை பார்த்தாலும் சரி, அங்கு எவ்வளவு விதமான அமைதிகளை பார்த்தாலும் சரி, அங்கு ஆடம்பரத்தை பார்த்தாலும் சரி, அங்கு இருக்கிற உணவுகளை பார்த்தாலும் சரி, சகல விதமான மேன்மைகளை பார்த்தாலும் சரி, சாலமோன் அவருக்கு காண்பியாதது ஒன்றுமில்லை. அங்கு தாதிமார்கள் காண்பிக்காதது ஒன்றுமில்லை. அங்கு அவளுக்கு கொடுக்கப்படாத வெகுமதிகள் எதுவுமே, குறைவானது எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலையும் மேன்மையாக இந்த சூலமித்தி கற்புள்ளவள் எதை காத்து கொண்டு எண்ணுகிறாள் என்றால், தன் நேசர் திரும்பி அவளை வர சொன்னதுதான் அவள் விரும்புகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. எதை விரும்புகிறாள் இவள்? உள்ளத்துக்குள் வைத்த அந்த நேச மணவாளன் மேல் வைத்த அந்த அழைப்பு, நீ திரும்பி வா, திரும்பி வா, எப்படியும் நீ எனக்காக வந்து விடுவாய் என்று நான் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நேசருடைய காலிங். சாலமோன் சகலவற்றையும் காண்பிக்கிறார். அவளுக்கு குறைவானது ஒன்றுமில்லை, கஷ்டம் தெரியாது. அவ்வளவு மேன்மையான ஒரு பதவி, மேன்மையானது. ராஜாவுக்கு அடுத்தது அந்த மகிமையின் ராணி பட்டம். தயார் நிலையில அவன் மனசை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சாலமோனு. எத்தனையோ பேர் இதுக்கு எத்தனையோ வருஷங்கள் காத்து கிடக்காங்க. ஆனால் அல்ல, இவருடைய மனதில் தூங்கினாலும் யார் மேல நினைவு? நேசர் மேல. இப்ப என்ன பிரச்சனைனா, சபை ஒரு ஆயத்தமான நிலையில, தன் நேசருக்காக ஆயத்தமான நிலையில இருக்கு, சரிதான். எது திறக்கிறதுக்கு முன்னாடி? கதவு திறக்கிறது வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு உபதேசத்துல. கதவை தட்டுறது யாரு? திறக்க வேண்டிய கடமை யாருக்கு? நமக்கு. கவனிங்க, ஆண்டுடைய வருகையில் எத்தனை பேர் கடந்து போவேன்னு நீங்க நம்புறீங்க? ஆண்டுடைய வருகையில நான் போவேன், ஆண்டுடைய வருகையில நான் தயார் நிலையில் இருக்கிறேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? கதவை திறப்பீங்களா? இன்னைக்கு காணிக்கை கொடுப்பதற்கு இந்த கதவை திறக்கிறது இல்லை. ஒரு ஊழியத்தை தாங்குவதற்கு இந்த கதவை திறப்பதற்கு மனசு இல்லை. ஒரு போதகருடைய சத்தியத்தை கேட்பதற்கு இந்த மனசுல கதவை திறப்பது இல்லை. அநேக பேருக்கு இந்த ஆலயத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கதவை திறப்பதற்கு மனசு இல்லை. ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனை பண்ணுவதற்கு வருவதற்கு மனசு இல்லை. தேவனை தேடுகிறதற்கு மனசு இல்லை. அவரை மகிமைப்படுத்துவதற்கு மனசு இல்லை. அவருக்காக காத்திருப்பதற்கு மனசு இல்லை. கெட்டு போகுவதை நேசர் விரும்பவில்லை. நீ அழிந்து போவதை நேசர் விரும்பவில்லை. நீ ஒளிந்து போவதை நேசர் விரும்பவில்லை. நீ மடிந்து போய் வாழ்க்கையை சின்னவண்ணமாக்குவதற்கு நேசர் விரும்பல. அவர் உன்னை எப்படி கற்புள்ள கன்னியாக இந்த பூமியிலே உன்னை வாழ வைக்க, அவருக்காக வாழ்ந்து காட்ட அனுப்பினாரோ,
திருப்பி உன் கன்னித்தன்மையும் உன் பரிசுத்த ஜீவியத்தையும் பாதுகாத்து கடவுளுக்காக எப்படியாவது நீ ராஜ்யம் வந்து சேர்ந்துருவேன்னு அவர் உன்மேல் நம்பிக்கை உடையவராயிருக்கிறார். அவர் உன்மேல் மிகுந்த பாசம் உடையவராயிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. இப்போ என்ன, இப்போ நம்ம எல்லாம் எந்த இதில் இருக்கிறோம்? கதவு சொல்லுங்க. கதவு அடைக்கப்பட்டு உள்பகுதியில் இருக்கிறோம். இது எந்த பகுதி? சபை காக்கப்பட்டிருக்கிற காலம். இனி சபை திறக்கப்படும். கதவு திறந்தவுடன், இந்த கதவு திறக்கிறது யாருடைய வேலை? ஆமா, யார் வந்து நிக்கிறா? சொன்ன மாதிரி கர்த்தர் நிக்கிறார், இயேசு நிக்கிறார். சபை உன் மனசை திறக்கணும், உன் வாழ்க்கையை திறக்கணும், உன் ஜீவியத்தை திற. கர்த்தருக்காக நீ லேட் பண்ணாத. நம்ம சொல்றாங்க, ஆண்டவரே இப்பத்தாம்பா அழுக்காயிருச்சுப்பா, ட்ரெஸ் அழுக்காயிருச்சு, என் பாதரட்சி இப்பத்தாங்க, திருப்பி என் பாதத்தை எப்படி கலத்துவேன், இப்பத்தான் நான் படுக்கைக்கு போனேன், இப்போ வந்திருக்கீங்களே. ஆனா இந்த அம்மாவுக்கு நேசன் மேல அளவு கடந்த பாசம், அளவு கடந்த உண்மை, அளவு கடந்த அன்பு, பாசம், நேசம், உறவு, ஐக்கியம் எல்லாம் இருக்கு. ஆனா வர லேட்டு. ஆண்டவர் பக்கத்துல வந்து நேசரை பார்க்க கதவை திறக்கிறதுக்கு லேட்டு. இந்த லேட்டு பிக்கப் தான் சபையில நிறைய இருக்கு. சபைகளுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? இப்போ நிறைய லேட்டு பிக்கப். இப்ப இந்த கதவை திறந்த உடனே எந்த காலம்னு சொன்னேன்? உபத்திரவத்தின் காலம். வாசிங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்க. நல்லா கவனிங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேனா ஆண்டவர் கேட்குமா? ஏம்மா நான் ஒன்று கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வருகை வந்துருச்சு, நீங்கள் எங்கே இருக்கணும்? சரி, ஆண்டோடைய வருகையில் வந்தவன், இங்கே வந்தவன் சொல்லுங்க, இங்கே வந்தாலும் அங்கே சென்ட்டு மேலே போயிடுவாங்க. இங்கே வராதாலும் சாலமோன் மண்டபத்தில் மல்லாந்து கிடக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? சாலமோனுடைய அரண்மனையில் மல்லாந்து கிடக்கா, ஒய்யாரமாக கிடக்கான்னு அர்த்தம். அவிசுவாசமான லட்சணம், உங்க அவிசுவாசமான காரியம், நீ உலகத்தின் மேல பற்றுதலாயிருந்து இந்த லௌகிகத்தின் மேல நீங்கள் நோக்கமுடையவர்களாய் இருந்தீர்கள் என்றால், ஆசையும் பாசமும் நேசமும் பொய்க்காக இந்த நேசர் மேல வச்சுட்டு மீத உண்மையெல்லாம் இந்த உலகத்துக்காக வச்சுட்டா, கதவை திறந்து பார்த்தா இயேசுவை உன்னால என்ன செய்ய முடியாது. பேருக்கு சொல்லிக்கலாம், என் உள்ளம் பொங்குகிறது, என் உள்ளம் வடிகிறது, என் உள்ளம் அப்படியே தியானிக்கிறது. உண்மை போய் மகளே போய், நீ போய் படு அப்படின்றார். வீட்டுக்காரர் கேட்பாரு, என்னடி உங்க ஆண்டவர்ன என்ன, உங்க ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு, எல்லாம் மேலே போயிட்டாங்க, நீ இங்கே கிடக்க. மொகரையில் முழிக்கணும். நான் அன்னைக்கே சொன்னோம்ல, நீ போக மாட்டேன்னு நான் சொன்னேன்ல. நான் அன்னைக்கே சொன்னோம்ல, நீ போக மாட்டேன்னு. ஏன் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டா அவுட்டு, உன் லைஃப் முடிஞ்சு. ஆண்டவருடைய வருகையில நீ இன்னைக்கு ஏமாத்துறதெல்லாம் சேர்த்து வைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவருடைய விஷயத்துல நீ எதெல்லாம் ஏமாத்துறையோ அது எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். சாத்தான் சேர்த்து வச்சுப்பான். பார்த்தையா, எனக்கு தெரியும் நீ போக மாட்டேன்னு, நீ மல்லாந்து கிடப்பான்னு எனக்கு தெரியும், உன் மேல நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. இயேசுவை திறந்து இந்த கதவை திறந்து பார்க்காங்க. அம்மா யாரை காணோம்? கூப்பிட்டு பார்க்காங்க. ஏசப்பா குரல் கொடுத்தாரா? கூப்பிட்டு சொல்றாங்க, இயேசுவே, நேசரே, கர்த்தாவே, அப்பா அப்பப்பா. என்னப்பா, நான் போயிட்டேன்பா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் நான் உங்களை அறியேன். ஐயா,
தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிற காலம். இந்த கதவு அடைக்கப்பட்டு உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா சபைக்குள்ள, இந்த சபைக்குள்ள உன் உணர்வும் உன் ஏக்கமும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டமான நிலைகளும் கர்த்தரை சார்ந்து வசனத்தை சார்ந்து தான் இருக்கணும். இந்த உலகத்தை சார்ந்து இல்லாதபடிக்கு தேவனை சார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்து இருந்தால்தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர விசுவாசமற்ற ஜீவியம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் கிரியைகளினாலே அதை நடப்பித்து மகிமையாக அவருக்கு வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை ஜெயிக்கும். சூலமித்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? நேசரை நினைக்கிற மனசுல நேசர் மேல அன்பு இருக்கு, நேசர் மேல பாசம் இருக்கு, நேசரை வேத நினைக்கிறா. என்னைக்கு இருந்தாலும் இந்த நேசரை நான் அடைவேன் என்னத விசுவாச நம்பிக்கை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நல்லா கவனிங்க, செயல்படணும். உங்க கதவு தட்டுகிற சத்தம் கேக்கு, இங்க ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கு, கனவு. நேசர் வருகிறா. சரி கவனிங்க, இப்போ ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கு, கனவு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு உடனே ஐயா கவனிங்க, தட்டுகிற நேரத்துல இவள் எழுந்து போய் என்ன செய்யணும்? ஆனால் அவருடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே என்னதான்? சரிதான். ஆனால் உள்ளம் பொங்குறது சரிதான். ஆனால் வேலை செய்யணும். போய் ஆண்டவரை என்ன செய்யணும்? வெல்கம் பண்ணணும். அங்கே ஆண்டவரே நான் தயார் நிலையில் இருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யணும்? சொல்லணும். எப்பொழுதுமே ஒரு சபை ஆயத்தமாகவே இருக்கணும். சொல்லுங்க, எப்பொழுதுமே ஒரு ஆயத்தமான நிலையிலேயே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கானான் தேசத்திலிருந்து அவர்கள் அதாவது அங்கே எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் கையில் தடி, அடுத்து என்னது? காலில் பாதரட்சை, அடுத்து என்ன செய்யணும்? நின்றுக்கிட்டே இருந்து சாப்பிட்றாங்க. ஏன்? கர்த்தர் சொல்லும்போது உடனே என்ன செய்யுங்க? புறப்பட்டுறணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தின் மேலே அன்பு கூறுகிறீங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தின் மேலே நீங்கள் நேசித்து அவரோட பாசமாக வைத்து, எத்தனை பேர் இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்து எவ்வளவு உறவு வச்சு இதுலயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை. இந்த ட்ரீம் வந்த உடனே இப்போ என்ன நடக்குன்னா வெளியில போறாங்க. இதுதான் என்ன காலம்னு சொன்னேன்? ஏமா கதவு திறந்த உடனே எந்த காலம்? யாரை பார்க்க முடியாது? இயேசுவை பார்க்க முடியாது. அப்ப அங்க யாரை பார்க்கலாம் அப்படின்னா உபத்திரவத்தின் காலம். அங்க இந்த சபை என்ன பண்ணுவானா, சபை அடைக்கப்பட்ட காலத்துக்கு முடிந்த உடனே இது எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கூப்பிட வராரு. கூப்பிட்டு அவர் போயிடுவாரு. கவனிங்க, கூப்பிட்டு போகணும். ஆனால் கைவிடப்பட்ட நிலைமை உள்ளவன் அந்த கதவு திறந்த உடனே வெளியில போய் நிக்கிறான் பாத்தீங்களா? அங்க என்ன படுவான் சபை? சபையில கைவிடப்பட்டவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்றேன். வாசிங்க 7வது வசனம். நகரத்தின் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்குமா புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இவா அவ்வளவு பியூட்டி கேளுங்க, அவ்வளவு ராஜவஸ்திரம் முடித்தனவள், அவ்வளவு மகிமையாய் நிறைந்தவள். சபைக்குள்ளையுடைய வளர்த்தி, சபைக்குள்ளையுடைய மேன்மை, மகிமை, அழகு குறையவே இல்லை, பரிசுத்தம் குறையல, உண்மை குறையல, நீதி குறையல, நேர்மை குறையல, எதுவுமே குறையல. கதவு திறந்து இயேசுவை கைப்பிடிக்கணும். இயேசு இல்லை. அடுத்த யார் நிக்கனா? காவலாளி நிக்கான். தெருவில் வாட்ச்மேன் நைட்ல இருப்பான். புரியுதா உங்களுக்கு? தெருவில் நைட்டில் வாட்ச்மேன் இருப்பான், துன்மார்க்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவ்வளவு பியூட்டியா போன உடனே காவலால அப்படியே வஸ்திரத்தை பிடிச்சி உருகுறான். உருகுன உடனே இப்படி நிர்வாணம் என்ன செய்கிறது? தெரிகிறது. தெரியுமா தெரியாதா? ஏமா புரியுதா உங்களுக்கு? புரியலையா? என்ன செய்யறா இவள்? அந்த வாட்ச்மேன் அந்த தவறா பயன்படுத்துவதற்கு அவளை இழுக்கிறான். இவளுடைய உத்தமமும் இவளுடைய உண்மையும் நேர்மையும், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி, நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக வந்தேன், என் நேசருக்காக நிற்கிறேன், நீ என்னை எப்படி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அவள் தன் வசப்படுத்தும் பொழுது அவள் சம்மதிக்கவில்லை என்று ஓங்கி அறைகிறான் தமார்னு. இதுக்கு பேர் தான் என்ன காலம்? சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன காலம்? சபை கைவிடப்பட்டால் சபையை அடிச்சு நொறுக்கிடுவான் அந்தி கிறிஸ்து. சபையை அடிச்சு நொறுக்கி சின்னவனமாக்கிடுவான் சாத்தான். அடுத்து என்ன நடக்கு? வாசிங்க சீக்கிரமா. எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால். அடுத்து அதை தாண்டி போயிட்டா. அடுத்த செக்ஷன்.
அடுத்த செக்ஷன் போறா. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை நேசரை கண்டீர்களானால் கண்டீர்களா? நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். இப்ப கவனிங்க, எருசலேமின் குமாரத்திகள் படிக்கும்ல, இது யார் அப்படின்னா கவனிங்க, பாவத்தை செய்யக்கூடிய, இரவிலே பாவத்தை செய்யக்கூடிய பெண்கள். அடுத்த நிலைக்கு போறா. எருசலேமின் குமாரத்திகளை, இதெல்லாம் சபையில கைவிடப்பட்ட ஆளு, சபையில கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் நிக்கி. ஒரு சில சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஒரு சில சபை ஏங்கிக்கிட்டு போய் எங்க போய் நிக்கி, தெருவில் நிக்கி. ஐயோ ஐயோ, வந்தாரியா போனாரியா, எங்க போனாருன்னு தெரியல, நாங்களும் தேடிக்கிட்டு அலைகிறோம், இங்க நிக்கிறாரா, இங்க கூட்டு போயிட்டு இருக்காரா. அவர் போய் சியோனில் சேர்ந்துட்டாரியா. அவரை நம்பின கூட்டம், ஆயத்தமா இருக்கிற கூட்டத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரியா, சேர்த்துட்டாரியா. உள்ளத சொல்றா, என் நேசரை போல இந்த உலகத்துல யாருமே இல்ல. எந்த அளவுக்கு சூலமித்தி நேசரை நேசிக்கிறாளோ அந்த அளவுக்கு நேசரும் சூலமித்தி என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். அதே நேரத்துல அரண்மனைக்கு கொண்டு வருவது கிடக்கிறாளே, இவளுடைய ஆத்துமாவை சம்மதிக்க சாலமோன் ரெடியா இருக்கிறாரு. எப்ப சொல்லுவா? அங்க அரண்மனையில் இருக்கிற எருசலேமின் குமாரத்தை எல்லாம் சொல்றாங்க, அவளை டச் பண்றாங்க. இல்ல விட்டுருங்க, இப்பயாவது இன்னைக்காவது கேட்போம், நாளைக்காவது கேட்போம், தொற்றாதீங்க, அவள் தூங்கட்டும், அவள் நித்திரையா இருக்கிறாள், அவள் தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாள், நிச்சயமா அவள் சம்மதிக்கிற, எப்படியாவது சம்மதிச்சிருவான்றாரு. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, சாலமோன் ராஜா சொன்னதுதான், அவ்வளவு கட்டுப்பாடு. ஒரு ஸ்திரீ வந்தானா வந்து உட்காரனா உட்காந்துடணும். ஆனால் இவளுக்கு மட்டும் ஒரு கிரேஸ், கிருபை. சொல்லுங்க, சூலமித்திக்கு கிருபை. என்ன கிருபை? அந்த கிருபையை தான் உங்களுக்கு எனக்கு சபைக்கு தந்திருக்கிறார். என் மகள், என் மகன் இந்த பூமியிலே நான் இவளை வைத்திருந்தாலும் இந்த உலகத்துக்கு பின்னாடி இவள் போக மாட்டாள், இந்த உலகத்தை நேசிக்க மாட்டாள். இவன் இந்த உலகத்தை அவன் வெறுப்பான். எல்லா பாவ அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்த மோசையை போல எல்லா விதமான கல்வி, ஞானம், செல்வங்கள், புகழ்ச்சி, எல்லா பெருமைகளையும், எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ விட்டுருவ. நீ ஆண்டவரை நேசிச்சிருவ, அவரை நீ பிடிச்சிருக்க, அவர் மேல உன் இதயம் பொங்குகிறது என்று அவர் ஒரு நம்பிக்கை உன் மேல வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நீ பாத்திரவானாய் மாறி நீ எப்படியாவது வந்துருவானு நேசர் காத்திருக்கிறார். சாலமோன் உன்னை பிடிச்சி உட்கார வைக்கணும்னு பார்க்கிறார். உலகம் உன்னை பிடிச்சி இந்த உலகத்திலே நிறுத்திடணும்னு பாக்கு, கர்த்தர் உன்னை எப்படியாவது கொண்டு போயிடணும்னு பார்க்கிறார். சரி கவனிங்க, 6வது வசனம் படிங்க. 6வது வசனம், 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே. இவ எப்படிப்பட்டவள்? சூலமித்தி ஸ்திரீகளில் ரூபவதியே. பியூட்டி. சாத்தானுடைய திட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? சபையை உடைக்கணும். சாத்தானுடைய திட்டம் என்னன்னு தெரியுமா? ஊழியத்தை சின்னபின்னமாக்கணும். சாத்தானுடைய திட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைய பாலாக்கணும், உன் பரிசுத்த ஜீவியத்தை நாசமாக்கணும். இந்த சாத்தானுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? உன்னை பரிசுத்த ஜீவியத்தை விட்டு மாற்றி, சபையை விட்டு, உண்மையான ஊழியத்தை விட்டு சபையிலிருந்து உன்னை பிரித்து எடுத்து உன்னை ஒன்றுமில்லாமாக்கி உன் குடும்பத்திலேருந்து சமாதானத்தை தூக்கி போட்டு உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வீட்டுக்காரனை, உன் குடும்பத்தை, உன் மனைவியை, உன் சொந்த பந்தத்தை இந்த பரிசுத்த, இந்த உன்னதமான தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்தினுடைய சபைக்குள்ள உன் பரிசுத்த ஜீவியத்தை குலைத்து போட்டு உன்னை அழித்து நொறுக்கி உன்னை நாசமாக்குவது அவன் வேலை. ஆசபாசங்களை காட்டி அவன் பக்கம் திருப்புவதற்கு ரெடியா இருக்கிறான். சாலமோன் ரெடியா இருக்கிறாரு. நேசர் உன்னை திரும்பி வா என்ற நம்பிக்கையோடு உன் மேல விசுவாசத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த சூலமித்தி யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கணும்? சொல்லுங்க, யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கணும்? சரி, ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன? தேவனுடைய சபையின் காலம். அடுத்து கதவுக்கு பின்பு ரகசிய வருகையின் காலம். அந்த ரகசிய வருகையில் தானே ஏசப்பா வந்து நிற்கிறார், கூப்பிடுறாரு. அடுத்து அதற்கடுத்த காலம் என்ன காலம்? உபத்திரவத்தின் காலம். நல்லா கவனிங்க. இந்த காலத்துக்கு இடைப்பட்ட எல்லாம் முடிஞ்ச உடனே அவள்கிட்ட கேட்குறாங்க, உன் நேசர் எங்கே? தேடு வா, உங்களோட நாங்களும் அவரை என்ன செய்வோம்?
தேடுவோம். இப்ப எங்க போயிட்டாருன்னா அவர் தோட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு யாருக்கு தெரியுது? சூலமித்தி சொல்றா. சூலமித்தி சொல்றா அவர் எங்க இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? நல்லா கவனிங்க. சபையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் பரலோகத்துக்கு போன பின்பு அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தின் அந்த கல்யாணத்துல அந்த தோட்டத்துல இருப்பார் என்று சூலமித்திக்கு தெரியும். இல்லையா? சொல்லுங்க. இது என்ன பஸ்ஸா, ட்ரெயின் பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி போறதுக்கு? நீ என்ன பிடிச்சாலும் அங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீ யாரை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அங்க என்ன செய்ய முடியாது. இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த சத்தியம் உங்களை நித்தியத்துக்குள் உங்களை வழி நடத்தும். இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் இந்த வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது அவர் உங்களுக்கு நித்தியத்துக்கு உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதுவே சத்தியம், இதுவே உண்மை. இதிலே மாறாத பிரமாணங்களிலே நீ நிலைத்திருந்தால் அவருக்குள்ளே நீ என்றென்றைக்கும் பிசகாமல் வாழ்ந்தாய் என்றால் அவருடைய சமூகத்தில் நீ நித்திய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்கலாம், எண்ணம் இருக்கலாம், போய் திறக்கணும். அல்லேலூயா. மனசை திறந்து கொடுங்கம்மா. ஐயா மனசை திறந்து வைங்க. ஐயா உலகத்துக்காக அல்ல, தேவனுக்காக ஆயத்த நிலையில். அம்மாவுக்கு அந்த கனவு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு 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 பதட்டமான ஆவிக்குரிய நிலை, பின்மாற்றமான நிலையிலிருந்து ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய பதட்டத்திலிருந்து நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழிச்சு பார்க்காங்க, கனவு. அமைதியா சொல்லுங்க, கனவுங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? கவனிங்க. இப்ப நேசர் சொல்றாரு, திரும்பி வா, திரும்பி வா. சொல்லுங்க, என் மணவாளியே, என் புறாவே, திரும்பி வா, திரும்பி வா. அந்த உபத்திரவத்தின் காலத்துல கவனிங்க, அந்த உபத்திரவத்தின் காலத்துல ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் காலத்துல யாரெல்லாம் இரத்த சாட்சியாக, யாரெல்லாம் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக கடுமையாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர்களை சித்திரவதை பண்ணி கொலை செய்வாங்களாம். அதுல இரத்த கரையோடு செத்து போவாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள், தேவனால நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். அந்த 7 ஆண்டுகள் மகா உபத்திரவத்தில் சாதாரணமான ஆளு அப்படி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் போகக்கூடிய 2 பகுதி. சூலமித்தி 1 கனவுக்கு முன்னாடி உள்ள பகுதி, கனவுக்கு அப்பாற்பட்ட பகுதி தான் அந்த மகா உபத்திரவத்தின் காலம். இரத்த சாட்சியா மரிச்சா தான் அங்க எங்க போக முடியும்? இந்த நிலையை குறித்து சபையினுடைய எச்சரிப்புக்காக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு நம்மளை நேரா கொண்டு போவோம். 1 வாசிங்க சீக்கிரமா. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க. அரண்மனையில இப்ப சாலமோனுக்கும் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. யாராருக்கு சொல்லுங்க? சூலமித்திக்கும் யாராருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கு. என்னம்மா நீ விரும்புறியா அப்படின்னு. இப்ப என்ன பண்றாருன்னா, இதுக்கு இடைப்பட்ட வசனங்கள் அந்த 7வது அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலமோன் யாரை புகழ்கிறாருன்னா சூலமித்திய புகழ்றாரு. ஐயோ நீ அப்படி இப்படி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் வாசித்து சொல்ல முடியாது விளக்கத்தை, அவ்வளோ விளக்கங்கள் இருக்கு. இதை சொல்லியாச்சுன்னா அது பயங்கரமா இருக்கும். ராஜகுமாரத்தையே சொல்லுங்க. இப்ப சூலமித்திய சாலமோன் சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவள், நீ மந்தை மேய்க்கிற ஸ்திரீ இல்லை. இப்ப யாரு சொன்ன உடனே நமக்கு அப்படியே புசுக்குன்னு இறங்கிடக்கூடாது. நேசர சொல்லுங்க, நேசர. சில பேருக்கு சொத்து வந்துடும், யாரை மறந்துடுவாங்க. சில பேருக்கு பணம் வந்துடும், யாரை மறந்துடுவாங்க. சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும், யாரை மறந்துடுவாங்க. சில பேருக்கு நல்ல விதமான குடும்பம் கிடைச்சிரும், யாரை மறந்துடுவாங்க. இந்த நேசரை என்றைக்கும் விட்டு கொடுக்காதவள் இந்த சூலமித்தி. அல்லேலூயா. இப்ப சாலமோன் வர்ணிக்கிறாருங்க, புகழ்கிறார் 7ஆம் அதிகாரத்துல. நீ அப்படி இப்படி அப்படி ஓ மாப்பிள்ள
நீ என்ன இருந்தாலும் என் வாழ்க்கை உனக்கு இல்லைப்பா, என் நேசருக்கு. என் ஆத்துமா இங்கே இல்லை, என் ஆத்துமாவை என் நேசர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆளுதான் நான் இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு இயேசுவின் மேலே உங்கள் பாசம் இருக்குது? சின்ன பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகள்லாம், தயவு செய்து இந்த காலத்துக்குள்ளே ஒன்று சொல்கிறேன், இந்த அன்பின் நேசரை உன் மனசுலேருந்து எடுத்துடாதீங்க. யாருமே சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த நேசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாலமோன் வர்ணித்து கேட்குறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் கேட்டு பார்க்காரு. நீங்கள் இதை ஃபுல்லாக படிங்களேன். உன் உயரம், உன் சிரசு, உன் மூக்கு, உன் கழுத்து, உன் வயிறு, உன் தொப்புள், உன் தொண்டை, உன் ஐயோ என்னென்னத்தையோ சொல்கிறாருங்க. அப்படி பியூட்டி அப்படிங்கிறாரு. நம்மால் என்ன செய்யலை? இங்கே பாருங்க, நம்மால் அசையலை. நீர் என்னத்தையும் சொல்லும், என் நேசமோ என் பாசமோ என் அன்பு நேசரோட தான். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தாரு. சரி, எந்த ராஜாவும் யாரையும் விட்டு வச்சதில்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு வார்த்தையை சொல்றார். எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நதல செடிகளும் நதலமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது யாருடைய லைஃப்? சூலமேத்தினுடைய வாழ்க்கை. அவ கரைவிடாதவள். அவ வாழ்க்கையில் ஒன்று கூட கரைகள் இல்லை, திரைகள் இல்லை, பாவம் இல்லை. அவள் உலகத்திலே அவள் கரைவிடல. இந்த சாலமோன் ராஜாவால் அவள் கரைவிடல. இந்த உலகத்தால் அவள் கரைவிடல. தன்னுடைய கற்பை ராஜ அரண்மனையிலையும் போய் அவ்வளவு மேன்மை கிடைத்தும் அவ்வளவு மகத்துவம் கிடைத்தும் தன் நேசருக்காக இந்த கற்பை அவள் பாதுகாத்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. சபையே, ஒரு ஸ்திரீக்கு மானமே எதுனா அவளுடைய கற்பு. ஒரு ஸ்திரீக்கு அவ வாழ்க்கையினுடைய துவக்கமும் முடிவும் அவ கற்பு தான். இது கலங்கிருச்சுன்னா, இதுல தீட்டுப்பட்டுட்டீங்கன்னா உன் வாழ்க்கை முழுவதும் தீட்டு தான். ஆனால் சூலமித்தியை பார்த்து சொல்லுகிறா, நீ கற்பு காத்தவள். நேசருக்காக கன்னித்தன்மையா இருந்தாலும் நீ பக்குவப்பட்டவள். சபையே, நீயும் இந்த சூலமித்தியை போல உன்னை இந்த உலகத்தால, நாச மோசத்தால, பாவத்தால, அக்கிரமத்தால, அநியாயத்தினால, அட்டுழியத்தினால, தீய பழக்க வழக்கத்தினால, சாபத்தீட்டினால உன்னை சேதப்படுத்தாம காக்கிற கற்பு களையாத ஒரு கன்னியாகிய திருச்சபையை போல நீங்களும் நானும் இருப்பதை நம்முடைய நேசர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேசருடைய விருப்பம், எப்படியாவது போனவள் திரும்பி அவளை என்னிடத்தில் வந்து விடுவாள். சாலமோன்ட்ட போய் திரும்பி வந்தாலும் ஒரு ஆளும் சரித்திரம் இல்லை. ஆனால் நேசருடைய விசுவாசம் தப்பிச்சிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியில் என்ன பண்றாருன்னா, சாலமோன் ரைட்ஸ். இப்போ சாலமோன் ஒரு சக்சஸ்ஃபுல்க்கு வந்துட்டார். இங்கே பாருங்க, இப்போ உன்னை நான் எவ்வளோதான் சொன்னாலும் நீ என்ன செய்ய மாட்ட, எனக்கு சம்மதிக்க மாட்டேன். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. எருசலேமின் குமாரத்திலும் தெரிஞ்சு போச்சு. அரண்மனையே தெரிஞ்சு போச்சு.
இப்படி ஒரு ஆளை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆல்ரெடி எல்லாருமே சக்சஸ் ரெடி ஆயிட்டாங்க. அரண்மனையே ரெடி ஆகுது. நல்லா கவனிங்க, அரண்மனையே ரெடி ஆகுது. இப்போ நேசர் என்ன பண்றாருன்னா, அவருடைய விசுவாசத்தின் பிரகாரம் இந்த சபையின் மேல நோக்கம் கொண்டு அவள் ஆயத்தத்தோடு இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, திரும்பி வா திரும்பி வா திரும்பி வா திரும்பி வா அந்த உணர்வோடு எண்ணத்தோடு இருக்கிறார். அப்போ அந்த உறவுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தி சாலமோன் ஒரு செய்தியை அனுப்புகிறார். எங்க அனுப்புறாரு? இந்த செய்தி எங்க அனுப்புறாரு? ஏமா எங்க அனுப்புறாரு? சூலமித்தியா வீட்டுக்கு செய்தி அனுப்புறாரு. இந்த மாதிரி அவள் என்ன செய்றார், தான் விரும்புகிற நேசரை தான் தன்னுடைய இனத்துல ஒரு மந்தை மேய்க்கிற இனத்துல அவர் என்ன செய்கிறார், அவள் விரும்புகிறாள். ஆகினால அவருடைய சகோதரமார்கள் குடும்பத்தாரெல்லாம் கூட்டிட்டு நீங்க ரெடியா இருங்க, நான் ராஜா இங்கிருந்து நான் யாரை கூப்பிட்டு வரேன், சூலமித்தியை கூப்பிட்டு வரேன். எந்த ரதத்துல ஏத்திட்டு போனாரோ அதே ரதத்துல ஏத்திட்டு அந்த ஊருக்கு நிப்பாட்டின உடனே கிச்சுன்னு கச்சுன்னு அப்படின்னு நிக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி நிக்கிறா? கிச்சுன்னு கச்சுன்னு நச்சுன்னு நிக்கா. இதுதான் என் சபை. ஆண்டவர் சொல்றார்ல, கரை திரை பிழையற்றதுமாக ஆண்டவரை மாற்றி உங்களை என்னுடைய ராஜ்யத்துல ஆட்டுக்குட்டியானவரோட நீங்க அந்த ராஜ்யத்துல நீக்க. பைபிள்ல படிக்கிறோம், சாலமோனிலும் பெரியவர் இந்த நேசர். சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர் யார்? இந்த நேசர். இவர் ஆடு மேய்க்கிறவர் அல்லப்பா, சபையின் மேய்ப்பர். இவர் சாதாரணமான ஆள் இல்ல, இவர் சபைக்கு சொந்தக்காரர். இவர் சாதாரணமான ஆள் இல்ல, உறவுக்கு பாசக்காரர். இவர் சாதாரணமான அல்ல, இவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இவர் சாதாரணமான மனிதன் அல்ல, மனிதனாய் தன்னை மாற்றிக்கொண்டு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தின் மீட்பராய் நல்ல மேய்ப்பராய் சத்தியத்திலே உறுதிப்பட்டு அவருக்கு முன்னாடி களங்கம் இல்லாமல் நிற்பதற்குத்தான் இந்த சபையை கர்த்தர், மந்தையை ஒரு மேய்ப்பனாக நேசராக கர்த்தர் அவரை நமக்காக தந்தார். இந்த உலகத்துல நடப்பதெல்லாம் திருமணம் இல்லையா? நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த வாக்கு மாறாதது. அல்லேலூயா. எந்த விவாகம்? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை ஒருத்தர் வைச்சிருக்கிறார். எல்லாருமே அந்த ராஜ்யத்துக்காக வாழுகிறோம். அந்த வாழ்க்கைக்காகத்தான் இவ்வளவு ஓட்டம், அந்த வாழ்க்கைக்காகத்தான் இவ்வளவு பிரயாசம், அந்த வாழ்க்கைக்காகத்தான் இவ்வளவு தேடி அவர் சமூகத்துக்கு வர்றோம். இந்த உலகமெல்லாம் வாழ்க்கையெல்லாம் மாயை, மாயை எல்லாம் மாயை. கர்த்தருக்காக உன் வாழ்க்கையை உத்தமையா நிறுத்தப்பாரு. கற்பு களையாத ஒரு சபைதான். அந்த மணவாளனிடத்திலே போகக்கூடியவர்கள் தான் நீங்களும் நானும். இப்படிப்பட்ட மகிமையின் ஒரு மணவாளன் நமக்கு வரப்போகிறார். டெய்லி உங்கள்ட்ட ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருப்பார். மகளே நீ இதுல கீழ்ப்படி, மகனே நீ இதுல கீழ்ப்படி. நான் தட்டும் போதெல்லாம், ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் நீ திறந்து கொடுக்க 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 அவர் உன்னோடு போஜனம் பண்ணுகிறவராயிருப்பார். அவர் உன்னோடு அமர்ந்து போஜனம் பண்ணுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசாத, அசிங்கம் பேசாத, அசிங்கத்தை பார்க்காத, அசிங்கம் செய்யாத, கெட்ட வார்த்தை பண்ணாத, தவறான படங்களை பார்க்காத, அசிங்கம் ஆபாசங்களை நிற்காத, அதில் நிற்காத, உன் மனசு வைக்காத, அதில் எல்லாம் ஓடாத, இந்த உலகத்தை பார்க்காத, நேசிக்காத, அதில் உறவுகள் ஆசைப்படாத, கர்த்தரை மாத்திரம் நேசி. இவரே உன்னை விட்டு கொடுக்காத ஒரு சொந்தத்தின் தெய்வம், இவரே மகிமையுள்ள ஆண்டவர். மனசு மேல கை வச்சு நாம் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே,
அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை அன்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா நான் மை பார்க்கிறேன், என்ன